லைஃப்பில் யார்கிட்டயும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கெஞ்சாதீங்க. பிகாஸ் ஒருத்தவங்களுக்கு நம்மளை உண்மையிலேயே பிடிச்சிருந்தா, உண்மையிலேயே நம்மளை வேல்யூ பண்ணாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அந்த டைம் அண்ட் எஃபர்ட் நமக்காக கொடுப்பாங்க. இப்போ லைஃப்பில் நமக்கு யாரையாவது பிடிக்கும், அவங்களுக்காக நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் போடுவோம், இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் அதுவே அவங்கக்கிட்டேருந்து ரிட்டர்ன் வரலன்னு நினைக்கும் போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம போய் பேசி சரி பண்ண பார்ப்போம், எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அது என்ன பண்ணுன்னா, உங்கள் வேல்யூ இன்னும் கம்மியாக்குமே தான் தவிர அதிகமாக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் த பெஸ்ட் டெசிஷன் யூ கேன் டேக் இஸ் சிம்ப்ளி லெட் தெம் கோ. ஒருத்தவங்க உண்மையிலேயே நம்மளை வேல்யூ பண்ணாங்களா இல்லையான்னு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வேல்யூ பண்ணுறவங்களுக்கு நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் போகிறது ஓகே. வேல்யூ பண்ணாதவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. அண்ட் இன்னொன்று, நான் லைஃப்பில் பர்சனலி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜென்யூனாக அவங்களுக்காக கேர் பண்ணுங்கள், அவங்களுக்காக டைம் அண்ட் எஃபர்ட் போடுங்க, நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் அட்டாச்மெண்ட் மட்டும் வச்சுக்காதீங்க. பிகாஸ் நாளைக்கே அவங்க பிஹேவியரில் ஒரு சேஞ்சஸ், ஒரு மாற்றம் வந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருங்க. பிகாஸ் நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட எமோஷ்னல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகாது.